ஆனது சீரியலில் அடுத்ததாக என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோட் செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ ஜட்ஜுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா போதிய ஆதாரம் இல்லை அப்படின்றதால நம்ம விஜயை வந்து இப்போது ரிமாண்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. நிவின், குமரன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து நடந்ததை சொல்லியும் கூட பார்த்திங்க அப்படின்னா போதிய சாட்சி இல்லாதால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஜட்ஜுமே இப்போ வந்து தீர்ப்பு சொல்ல ரெடியானார். ஆனால் கடைசி செகண்டில் காவேரி வெண்ணிலாவோட செம்ம மாசாக ஒரு என்ட்ரியை கொடுத்து எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான் அப்படின்றத இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஜட்ஜுமே பசுபதி அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு விஜயை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ விஜய் வீட்டுக்கு வந்துட்டார். இந்த பக்கம் பசுபதியும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது வெண்ணிலா பார்த்திங்க அப்படின்னா காவேரிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வெண்ணிலா வந்து நீ வந்து உன் குழந்தை மேலே சத்தியம் பண்ண, நான் உனக்கு வந்து சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். இப்போது உன் சத்தியத்தை நீ எப்போ காப்பாற்ற போகிற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. காவேரி விஜய் மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருக்காங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கேள்வியா, இல்லை நம்ம கிடைச்ச வரைக்கும் லாபம், ஸோ விஜய் வந்து விட்டு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா வந்து ஒரு முடிவெடுக்க போகிறாங்களா? இப்போது சோஷியல் மீடியாவில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து இப்போ பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும், விஜய் வந்து கோவமாக இருக்க மாதிரி சில காட்சிகள்லாம், சில ஃபோட்டோஸ்லாம் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது வெண்ணிலா கிளம்பி போகிற மாதிரி தான் தோணுது. ஆனால் கடைசி செகண்டில் என்ன வேணால் ஆகலாம். இல்லை காவேரி நீ இரு, ஸோ நான் வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கூட வெண்ணிலா சொல்லலாம். ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.